வந்து கருணக்கிழங்கு குழம்பு வைக்க போறேன். பாருங்க, கருணக்கிழங்கு அவிச்சு உரிச்சு நறுக்கி இருக்கு. பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கு. வெந்தயம் போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். நல்லா செவக்கா பொன்னிறமா வதக்கி அப்புறமே தக்காளி போடணும். இல்லாட்டி தருக்குன்னு இருக்கும் வெங்காயம். அந்த சின்ன வெங்காயம்லாம் தனித்தனியா வந்துட்டு இருக்கீங்களா கலந்து, இந்த மாதிரி இருக்கும்போது தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கிடும், கிரேவி மாதிரி வரணும். பாருங்க, நல்லா வதங்கிச்சா, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, புளி கரைச்சிருக்கு, தண்ணியா இதை ஊத்துறோம். இந்த தூளெல்லாம் அதுல போட்டுறோம்னா போட்டு, இந்த கருணக்கிழங்கு குழம்புல ஒரு ட்ரிக் இருக்கு. குழம்பு கெட்டியா வர்றதுக்காக அந்த ட்ரிக் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. அது மாதிரி செஞ்சு பாருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு, இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கு அப்படி அள்ளி போட்டணும். இப்பவே போட்டாதான் நல்லா கொதிச்சு நல்லா சாரும். அது ஒவ்வொரு கிழங்கு அப்படி கல் போல இருக்கும், இது நல்லா மாவு மாதிரி இருக்குது. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு அந்த இதுவா இருக்கா, இந்த கிழங்க இங்க பாருங்க மக்களே. குழம்பு திக்கா வர்றதுக்காக கொஞ்சம் கருணக்கிழங்கு எடுத்து இப்படி நல்லா நசுக்கிட்டு அதுல போட்டணும். அதுல போட்டோம்னா குழம்பு நல்லா திக்கா வந்துடும், டேஸ்டாவும் இருக்கும். திக்கா வந்துருச்சாப்பா, இந்த 4 பேருக்கு ஊத்தி சாப்பிட்டு கிழங்கு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இதுல கொஞ்சமா வெல்லம் போட்டுக்குங்க. நான் வெல்லம் இல்லை அதனால போடல. உங்களுக்கு தேவைன்னா சின்னதா வெல்லம் போட்டுக்குங்க. கொஞ்சமா ஒரு சின்ன வெங்காய சைஸுக்கு வெல்லம் போட்டீங்கன்னா போதும், நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, சூப்பரா வந்துருச்சு பார்த்தீங்களா கருணக்கிழங்கு குழம்பு. சுட சுட சோறு வடிச்சு நெய் ஊத்தி இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்களே, சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. பாய்.